தேசத்தின் 79வது விடுதலை திருநாள் நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. முதலில் தேசத்தின் விடுதலைக்கு பாடுபட்ட மகாத்மா காந்தியடிகளின் நினைவகம் அமைந்துள்ள ராஜ்காட்டிற்கு சென்று பிரதமர் நரேந்திர மோடி மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினார். ராஜ்காட்டிலிருந்து டெல்லி செங்கோட்டைக்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு முப்படையினரின் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து டெல்லி செங்கோட்டையில் 12வது ஆண்டாக தேசிய கொடியை ஏற்றி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை செலுத்தினார். சுதந்திர தின விழா உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூரை முன்னெடுத்து தீவிரவாதிகளுக்கும் அவர்களை ஊக்குவிக்கும் பாகிஸ்தானுக்கும் பாடம் புகட்டிய இந்திய முப்படைகளின் வீரர் வீராங்கனைகளுக்கு செங்கோட்டையிலிருந்து ராயல் சல்யூட் வைப்பதாக தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் கே வீர் ஜாபாஜோ கோ சல்யூட் करने का अवसर मिला है. பாகிஸ்தான் தூக்கத்தை கெடுத்துள்ள ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி நடவடிக்கை என்பது இந்தியாவிற்கு சர்வசாதாரணமான நடவடிக்கை என்று குறிப்பிட்ட பிரதமர் பாகிஸ்தானின் அணு ஆயுத மிரட்டலுக்கு பாரதம் ஒருபோதும் அஞ்சாது என திட்டவட்டமாக கூறினார். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் காரணமாக கடந்த 70 வருடங்களாக நமது விவசாயிகள் தண்ணீர் பிரச்சனையை எதிர்கொண்டு வருவதாக கூறிய பிரதமர் சிந்து நதிநீரை முழுமையாக பயன்படுத்தும் உரிமை இந்திய விவசாயிகளுக்கே உண்டு என்று குறிப்பிட்டார். தங்களை தாக்குவது என்ன ஏது என்று கூட எதிரி நாட்டால் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு ஆபரேஷன் சிந்தூரில் உள்நாட்டு தயாரிப்பான அதிநவீன ஆயுத தளவாடங்கள் பயன்படுத்தப்பட்டதாக பிரதமர் தெரிவித்தார். உலக சந்தையை இந்தியா ஆள வேண்டும் என்று கூறிய பிரதமர் உள்ளூர் பொருட்களுக்கே முன்னுரிமை என இந்தியர்கள் முன்னெடுத்தால் நாட்டின் வளர்ச்சி வேகம் எடுக்கும் என சுட்டிக்காட்டினார். தீபாவளி நாளில் இந்திய மக்களுக்கு 2 மாபெரும் பரிசுகள் காத்திருப்பதாக கூறிய பிரதமர் அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தம் மூலம் அத்தியாவசிய பொருட்களின் விலை பெருமளவு குறையும் என்று தெரிவித்தார். இந்தியா தனது மீனவர்கள் மற்றும் விவசாயிகளை ஒருபோதும் கைவிடாது என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்தார். தற்போது ஒவ்வொரு இந்திய குடும்பமும் உடல் பருமன் பிரச்சனையை எதிர்கொண்டு வருவதாக கூறிய பிரதமர் இதை தவிர்க்க ஒவ்வொரு குடும்பமும் சமையல் எண்ணெய் பயன்பாட்டை 10% குறைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.